வெல்கம் டு அனிஸ்கு. இன்னைக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு அருமையான பிரியாணி செய்ய போகிறோங்க. உதிரி உதிரியாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் 50 ml ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது போட்டு அது கூட வந்து நல்லா ப்ரௌன் ஆனது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரை கைப்பிடி புதினா மல்லித்தலை 3 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பெரிய தக்காளி போட்டுக்க, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாறு எடுத்து ஊற்றி நல்லா கொதி வந்தது நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ ரைஸை இது கூட போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுங்க, கூட ரொம்ப நேரம் வைக்காதீங்க, அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.